ரவி என்ன கண்ணாடியை சுத்திக்கினே இருக்கிற? நான் சும்மா அப்படியே ஸ்டைலுக்காக சுத்திக்கிட்டு இருக்கேன். சரி நீ சுத்திட்டு இரு, நான் கிளம்புறேன். ரீட்டா என்ன சுத்தத்தை நிறுத்து. ரீட்டா உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ எனக்கு உன் ஞாபகமாகவே இருக்கு ரீட்டா. சரி நீங்க மனசுக்குள்ளே வை, நான் கிளம்புறேன். ரீட்டா என்ன கண்ணன், என்ன விஷயம்? ரீட்டா உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும். என் மனசில் எழுது எப்படி சொல்றது எனக்கு தெரியல. அது எதுக்கு இங்க வந்த? ரீட்டா நீ சம்மதிக்கணும், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ கல்யாணம் பண்ண பிறகு என்ன எப்படி வச்சிருப்ப? அப்போ என் மேல உன் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல, ஆனா நான் யோசிச்சு முடிவு சொல்றேன். சரி யோசி. ஹாய் ரீட்டா, எப்போ வந்த? நான் வந்து 10 நிமிஷம் ஆகும். ஓ சாரி. உன் மனசுல என்ன நினைச்சுன்னு இருக்கிற எனக்கு தெரியல. என் மனசு ஃபுல்லா நான் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி ஹாய் ரீட்டா, எங்க போன? ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை பார்க்கவே முடியல. ரவி, நம்ம கூட படிச்சார்ல கண்ணன், ஆமா. அவர் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு தூரத்துக்கு வரும். அவருக்கு அவங்க கட்டாயத்தில் எனக்கு கண்ணனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ரவி. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ரீட்டா, நான் உன் மேல உயிரே வச்சிருந்தேன். ரவி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற? நான் தான் ரீட்டா. ரீட்டா, நீங்க என்ன பண்ற? சார் என்ன சார்? ரீட்டா, என்னால் உன்னை மறக்க முடியல. உன் ஞாபகமாக தான் நான் குடிச்சிட்டு இருக்கிறேன். ரவி, நான் சொல்றதை கேளு. எனக்கு கல்யாணம் ஆகி நான் குடும்பத்துல லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீ குடியை நிறுத்திட்டு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமா இரு ரவி. அப்பதான் நானும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்த முடியும். என்னால் உன்னை மறக்க முடியல ரீட்டா, அதுதான் குடிச்சிக்கிட்டே இருக்கேன். ரவி ரவி குடிக்காத. குடு, என் கையில குடு. குடு ரவி, குடு. ரீட்டா, குடு ரவி. ரீட்டா, ரீட்டா, அது விடு. ரீட்டா என்ன சாமி விடுங்க கண்ணு தொடுங்க, சாமி விடுங்க கண்ணு தொடுங்க, என்ன ஆச்சு உனக்கு?
நான் வேணா உங்களை விட்டு நான் வேலைக்கு போகிறேங்க. நீங்கள் வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்களும் நானும் ரவி கிட்ட போய் ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி சொல்லுங்க. புத்திமதி சொல்லிட்டு வர்றாங்க. ரீட்டா சும்மா கண்ணை வச்சுக்கிறேன். இப்போ என்ன ரவியை பார்த்து புதி பேசணும் வந்தனே ஆமாங்க. அதில் பிடிச்சு போயிட்டு சொல்கிறேன். நான் விரும்பி தானே கல்யாணம் பண்ணிட்டேன். சரிவா? தட்டலாம். பரவாயில்ல. ரவி, உள்ள படுத்துனுக்குறாரு. வா. ரவி, ரவி, அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் வே. இப்போ அவர் எது சொன்னாலும் புரிஞ்சுக்க நிலமதை இல்லை. நீ கூப்பிட்டு நான் வந்தேன். இப்போ சொன்னால புரிஞ்சிக்க முடியுமா? ரவி பார்த்து அப்படியே படுங்க 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 அப்படியே படுங்க. இன்னொரு நாளைக்கு வரலாம். இப்போ வேணாம். வா. சரி. ம். வாங்க கணேஷ் சார், ப்ளீஸ் பாருங்க. அப்புறம் எப்படி இருக்கா ரவி? நல்லா இருக்கு சார். இப்போ நான் குடிப்பழக்க தான் நிறுத்திட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதாவது நம்ம வாழ்க்கையில் நடிக்கிறதும் நமக்கு கிடைக்காது. சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காம போகும். அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. எதையும் தாங்குறது நம்ம எழுதிக்க நம்ம பலப்பட்டு. நீ எல்லாம் படித்தவன், உங்களுக்கு நான் தெளிவாக சொன்ன அவசியம் இல்லை. ரீட்டா என் மனைவி. சொல்றது கரெக்டு தான் சார். வீட்டில் எனக்கும் பொண்ணு பார்த்துருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நல்ல செய்தியோட கல்யாணம் நோட்டீஸோட நான் அவங்க வீட்டில் வந்து சந்திக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார்.